ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र शनिवे राघवे கேதவே நமக। ஓம் முருகா சரவண புகாய நமக। உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்கணும்னா 2025 ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கான பலன்கள் பார்க்கணும். முதல்ல சிம்ம ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, பலன்கள் அதனால என்ன மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ஒவ்வொரு உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான ஜனவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறது தனித்தனியா பார்க்கலாம். நீங்க வீட்டுல அல்லது திருக்கோயில்கள்ல போனீங்கன்னா அங்க வணங்க வேண்டிய மரம், உங்க நட்சத்திரங்களுக்கு உண்டான மரம் எது. அந்த மரம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா சும்மா வெறும் மரமா பார்க்க கூடாது. ஏன்னா மரம் அப்படிங்கிறது எல்லா மரமும் இருக்கும். ஆனா நம்ம நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் நம்மளுடைய பாவங்கள் சாபங்களை போக்குறதும், அதுவும் திருக்கோயில எல்லாம் ஏன் ஸ்தல பரிச்சயமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அங்கதான் நட்சத்திரங்கள் ஞானிகள் எல்லாம் அந்த மரத்துல வாசம் செய்வாங்க. அந்த மரத்தை பார்த்து நீங்க வணங்கிட்டு வர்றப்ப அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம். அதுக்காக நம்ம அந்த மரங்களை எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோவிலினுடைய ஒரு ஸ்தல விஷயத்த நம்ம வணங்கிட்டு வரணும். அதுலயும் குறிப்பா நம்ம நட்சத்திரத்திற்கு உண்டான கோயிலுக்கு உண்டான மரம் எது அப்படிங்கிறப்ப அந்த மரத்துக்கடியில போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறது தெரியும். எப்படி கோயிலுக்குள்ள போயிட்டு வணங்கிட்டு வர்றப்ப உங்களுடைய மனம் உங்களுடைய எல்லாம் ஒரு அமைதி அடையுதோ அதே மாதிரி அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படியே கிடைக்கும். சரி, இப்போ சிம்ம ராசி நேயர்களே, இந்த மாசம், அதாவது இந்த மாசம்ங்கிறது ஜனவரி, பிறக்கக்கூடிய புத்தாண்டு 2025 ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் அல்லது விடிவு காலம் ஆரம்பம். என்ன சொல்ற முடியாது தமிழ்ல, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அந்த மாதிரி தை பிறக்குது அப்படிங்கிறத விட உங்களுக்கு இந்த மாசம் ஒரு மிகச்சிறந்த ஒரு விடிவுக்கான வாசல் திறந்திருக்கு. எப்படி அப்படின்னா இந்த மாசம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல தனுசு ராசியில குருவனுடைய ராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். பிறகு 14ஆம் தேதிக்கு மேல ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு மாறுறார். 6ஆம் இடங்கிறது மகரம். அப்ப அந்த 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். இந்த மாசம் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 3 முறை, அதாவது பூராட நட்சத்திரத்திலையும் உத்திராட நட்சத்திரத்திலையும் திருவோண நட்சத்திரத்திலையும் ஆக 3 நட்சத்திரங்களில் பயணிக்கின்ற பொழுது புஷ்கராம்ச பாதங்களை பெற்று உங்களுக்கு நிறைய செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால இப்ப பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா இப்ப நீங்க தேடி போனீங்கன்னா இப்ப அந்த பேச்சு எடுத்து ஆரம்பிச்சீங்கன்னா மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தந்தைகிட்ட இருந்து வர வேண்டிய ஒரு சொத்து விவரங்கள், சொத்து பத்து, தனவரவு, இதெல்லாம் நீங்க இப்ப கேட்கிறப்ப ஈஸியா கிடைக்கும். வங்கியில இருந்து வர வேண்டிய பணம் ஏதாவது வர இப்ப போய் கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டானதெல்லாம் உடனே கிடைக்கும். குழந்தைக்கு முயற்சி பண்றீங்களா, 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். அப்ப குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஆலய வழிபாடு மூலமா குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 14ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்கு, உங்க ராசிக்கு 6ஆம் இடம் ரோக சத்துருஸ்தானத்திற்கு வர்றப்ப மற்ற கிரகங்களாக இருந்தால் அது பாதிப்பை கொடுக்கும். ஆனா சூரிய பகவான் அப்படி இல்லை. சூரிய பகவானுக்கு எதிரிகளை வெல்லும் சக்தியை உங்களுக்கு அளிப்பார். அப்போ இது வரைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்க எதுனா காரியங்கள் ஆகாம இருக்கும், அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா உடனே கிடைக்கும். அரசு துறையில முயற்சி பண்றவங்களுக்கு, போட்டி தேர்வுகள்ல முயற்சி பண்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொற்காலம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவானும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆக அங்க ஒரு புதாதித்ய யோகம் கிடைக்கிறது. அப்ப கல்வியில வெளிநாடு வெளியூர் போறதுக்கு முயற்சி பண்றவங்க இதுக்கெல்லாம்
ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். காலி நிலம் வாங்குறது விற்கிறது, காலி நிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா புதன் பாவனும் இப்ப 5ஆம் இடத்துல போயிருந்ததுனால பூர்வீக சொத்துங்கிறதுனால இப்போ நீங்க அதுல இப்போ அந்த டாக்குமெண்ட் ஏற்கனவே டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு அதெல்லாம் பிரச்சனையா இருந்ததுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய காலம். அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு முழுக்க ஒரு சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே தனமரவு நிறைய கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த காலம் இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்குமான 3-10ங்கிறது முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணங்கள், சகோதர ஸ்தானம், எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், இது இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். ஆக 3-10க்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பார்க்கறதுனால மனைவியினால, வியாபாரத்தினால, கூட்டு தொழில் செய்யறதுனால, நண்பர்களாலையும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவு உண்டு, கணவரவு உண்டு. 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலிருந்தே உங்க ராசியை பார்க்கிறார், சனி பகவான் பார்க்கிறார். அப்ப அதுவும் சுக்கிரன் சனி இணைவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, சனி பகவானுடைய பார்வை கொஞ்சம் சற்று தாமதப்படுத்தினாலும் உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு ஆடை ஆபரணம் எல்லா சேர்க்கை சுகபோகங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கிடைக்கும். அதுக்கு அடுத்த நிலையை பாக்குறீங்க, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் சுக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு இதுவரைக்கும் விரயஸ்தானத்துல இருந்தார். விரயஸ்தானத்துல நீச்ச ராசியில இருந்தாரு. அதனால உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருந்தது. இப்போ அவரு 4ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வக்கரகதியில போறார். அப்ப வக்கரம் அடைகிறப்ப இன்னும் வேகமா கொடுப்பார். 11ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வீடு வண்டி வாகன யோகங்கள், அவரும் சுக பாக்கியாதிபதியா இருக்கனால லாபஸ்தானத்துக்கே போறதுனால இந்த மாசம் உங்களுக்கு அளவற்ற செல்வம், அதாவது மிகச்சிறந்த ஒரு ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கடுத்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான 5-8க்கு அதிபதியான 5ங்கிறதா தொழிற்சி, 8ங்கிறது ஆயுஷ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், கோட்டைக்கு எது வம்பு வழக்கு எல்லாத்துக்கும் அதுதான். அப்ப 5-8க்கு உண்டான குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால குழந்தைகள் விஷயத்துல இதுல மற்ற இதெல்லாம் பேசுறப்ப பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப உஷாரா இருந்துச்சு. ஏன்னா அதனால நம்ம போய் சிக்கிக்க கூடாது. அது 10ஆம் இடத்தை இண்டிகேஷன் பண்றதுனால, குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு 5-8க்கு உண்டானவராக வர்றதுனால, 8ஆம் அதிபதி அங்க 10ல வர்றதுனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கு. அடுத்தது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானால 8ல ராகு பகவான் 8ல மறைஞ்சிருக்கிறது ஒன்றும் ஒரு நல்லதுதான். ஏன்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜவன் சொல்லுவோம். அப்ப கெட்ட இடத்துல இருக்கிறது ராகு பகவான் இருக்கிறது 8ல இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் குடும்பத்துல ஆன்மீக பயணங்கள், 2ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா தனம் பார்க்க குடும்பம் பாதிக்குமா அப்படி இல்லை, எல்லா தரங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில இருக்குது. அப்ப நாம என்ன பண்ணணும்? இப்ப 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் என்ன சொல்றாரு, நீங்க விநாயகர் வழிபடணும். விநாயகர் வழிபாடும் ஆன்மீக வழிபாடும், ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதும், வயதானவர்களுக்கு உதவி செய்வதும், குலதெய்வ வழிபாடு அதிகமாகும். அதோட என்னன்னா மூத்த சகோதரிகளுக்கு உதவுறது, அத்தையினுடைய ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் நீ அவங்களோட அனுசரிச்சு போவது. இப்ப சுக்கிரனுக்கு உண்டான தேவையான மகாலட்சுமி வழிபாடு, இதெல்லாம் நீங்க செய்யறப்ப இந்த மாசம் உங்களுக்கு முழுக்க சுப பலன்களும் தனவரவும் வற்றாத செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய நிலையில திறந்துருக்கு. மிக 100% உங்களுக்கு மிகச்சிறந்த மாதம் இந்த ஜனவரி மாதம். சரி, நன்றி நேயர்களே. அடுத்தது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/1/25 மாலை 2:30 இருந்து 7/1/25 மாலை 5:50 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
இப்ப மக நட்சத்திரத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான சுப நாட்கள் 2, 4, 6, 9, 13, 15, 18, 20, 22, 24, 26, 28, 29, 31. அசுப நாட்கள் ஜனவரி 7, 11, 19, 21, 23. யோக நாட்கள் ஜனவரி 2, 4, 29, 31. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அது மத்திய பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். இந்த அசுப நாட்கள் அப்படின்னு கொடுக்கறதுல புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அது இன்னைக்கு மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய மரம் ஆலமரம். ஆலமரத்தை நீங்க வழிபடுறது, ஆலமரத்தை ஸ்தல விருட்சமா வச்சிருக்கிற கோயில்ல போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 1, 3, 5, 7, 10, 14, 16, 19, 21, 23, 26, 27, 29, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஜனவரி 8, 12, 20, 22, 24. யோக நாட்கள் ஜனவரி 3, 5, 30. உத்திரம் 1ஆம் பாதத்துல இப்ப பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான ஒரு மரம் ஸ்தலம் விருட்சம் அப்படின்னா புரச மரம். இந்த புரச மரம் அப்படிங்கிறது நீங்க நிறைய இடத்துல பார்க்க முடியாது. முதல்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல எல்லாம் இந்த மண்வெட்டிக்கு சுத்திக்கு இதெல்லாம் அந்த கைப்பிடி போடுறது பூரா பாத்தீங்கன்னா அந்த புரச மரத்துலதான் அந்த கைப்பிடி போடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் அதெல்லாம் பார்க்கறது கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மரங்களை எல்லாம் ஒரு சில ஆசிரமங்கள்ல வைத்து எல்லா நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் ஒரு சில ஆசிரமங்களை வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க. சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி. அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க வழிபட்டுட்டு வரலாம். அப்ப இன்னைக்கு பழனி போற மாதிரி இருந்ததுன்னா முருகனுடைய அறுபடை வீட்டுல 3ஆம் படை வீடான பழனி போனீங்கன்னா பழனிக்கு பக்கத்துல இந்த மானூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆசிரமத்துல எல்லா மரங்களையும் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. முடிந்த வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. பழனிக்கு பக்கம் தான், ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதான் இருக்கு. அடுத்து உத்தரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜனவரி 2, 4, 6, 8, 11, 15, 17, 20, 22, 24, 27, 28, 30, 31. அசுப நாட்கள் ஜனவரி 2, 13, 21, 23, 26. யோக நாட்கள் ஜனவரி 4, 6, 31. இப்போ உத்தரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு எந்த மரம்னா இலந்தை மரம். இலந்தை மரம் தான் உங்களுக்கு மிகச்சிறப்பான மரம். இடம் இருந்தா வீட்டுல இலந்த மரத்தை வச்சு வளர்த்தலாம். அல்லது இலந்த மரம் எங்க இருக்கோ அங்க போய் நீங்க கொஞ்ச நேரம் அதை வழிபட்டுட்டு வரலாம். இலந்தை மரம் அப்படிங்கிறது பவானிக்கருல கூடுதுறையில சிவன் கோயில்ல சங்கமேஸ்வரர் கோயில்ல ஸ்தல விருட்சமே இலந்தை மரம் தான். நீங்க ஆத்துல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா மேல இலந்தை மரம் தான் அந்த ஸ்தலத்தினுடைய திருக்கோயிலுடைய ஸ்தல விருட்சம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.